வாசிங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த கடைசி வாரம் அவர் எங்க வந்துருவார்னா எருசலேமுக்கு வந்துருவார். அந்த கடைசி 7 நாட்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமில் தான் இருப்பார். என்ன பண்ணுவார்னா நேரா முதலாவது எருசலேம் ஆலயத்துக்கு வருவார். அங்கே வரும்பொழுது தான் குருத்தோலை ஏந்தி என்ன செய்வாங்க, எல்லாரும் வரவேற்று ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி என்ன செய்வாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அன்றைக்கு இயேசு தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவார். அங்கே இருக்கிற வியாபாரம் பண்ணுறவங்களாம் அடித்து துரத்துவார், பிரசங்கம் பண்ணுவார், வியாதியை சுத்தமாக்குவார். நேராக பெத்தானியாவுக்கு போய் மரியாள் மார்த்தார் வீட்டில் ஸ்டே பண்ணுவார். திரும்பி அடுத்த நாள் வருவார், எருசலேமில் ஊழியம் பண்ணுவார், திரும்பி ஸ்டே பண்ணுவார். இப்படி தான் அந்த 7 நாட்கள் என்ன செய்தார் இருந்தார். அப்படி தான் அந்த அத்தி மரத்தையும் கர்த்தர் சபிச்சுட்டு அடுத்த நாள் வரும்போது சீசல் பார்ப்பாங்க, ஆண்டவரே சொன்னபடி என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு. ஸோ இந்த 7 நாட்கள் எருசலேமில் கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு, பெத்தானியாவுக்கு போய் ஸ்டே பண்ணுறார். இப்போ இந்த பஸ்கா பண்டிகை நாளில் தான் சீசல் வந்து கேட்குறாங்க, நாங்கள் பஸ்காவை பலியிட்டு நம்ம இந்த பலியை சாப்பிட்டு எங்கே நாங்கள் இந்த அதை ஆயத்தப்படுத்த அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த பஸ்கா பண்டிகை வந்து பிரமாணத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அவரவர்கள் வீட்டில் குடும்பமாக என்ன செய்யணும், கதவை பூட்டிட்டு பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டி அன்னைக்கு தெரிந்தெடுத்து அதை கட்டி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த சாயங்காலம் நேரம் வரும் பொழுது அந்த ஆட்டை எடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க, ரத்தத்தை விட்டு நிலைக்காலில் பூசணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்வாங்கன்னா சுட்டு கீரையோட புளிப்பில்லாத அப்பத்தோட சாப்பிடுவாங்க. வெட்டி ரத்தத்தை கதவுல பூசணும், கதவுல லாக் பண்ணுவாங்க. விடியற்காலம் வரை கதவை திறக்க மாட்டாங்க. குடும்பமாக உட்காந்து அந்த சுட்ட அந்த ஆட்டுக்குட்டி மாம்சத்தையும் கீரையும் அப்பத்தையும் சாப்பிடுவாங்க. விடியற்காலம் மிச்சமாக இருக்கிறத எரிச்சிருவாங்க. இதான் பஸ்கா பண்டிகையினுடைய பிரமாணம், பாரம்பரியம். அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு கொண்டாடுவாங்க. இப்போ பஸ்கா பண்டிகை செலிப்ரேட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து வழக்கம் எங்க போய் தங்குவாரு, பெத்தானியாவுக்கு போய் தங்குறாரு. நாம வந்து என்ன பண்ணிருப்போம், வழக்கமா நம்ம ராத்திரி எங்க தான் போக போறோம், பெத்தானியா. ஆல்ரெடி இங்கிருந்து போன் அடிச்சிருப்போம் லாசருக்கு, லாசரு ஈனி நாங்கள் வர்றதுக்குள்ள ஆட்டுக்குட்டி அப்பம் கிப்பம் எல்லாம் என்ன பண்ணிடு, ரெடி பண்ணிடு, நாங்கள் எங்க வர போறோம், ஒன்னு அங்க போயிருக்கணும். அல்லது எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அநேக பணக்காரர்கள் உண்டு. அரிமத்தியா ஊரானாக யோசேப்பு இருக்கிறான், நிக்கோதேமு இருக்கிறான். இவள் எல்லாருமே இயேசு நேசிக்கிறவள். இப்படி எங்கேயாவது இடத்துல போய் இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா சூப்பரா என்ன செய்திருக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். சீசர்களுக்கு தெரியும் ஒரு வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு அந்த விருந்தை எங்க ஆயத்தப்படுத்தி சொல்றாரோ அது வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். தங்கள் மனதில் தோன்றிய தங்கள் சுய விருப்பத்தை என்ன செய்யல, அவங்க ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? தங்கள் மன விருப்பத்தின்படி அவங்க ரெடி பண்ணல. தங்கள் மன விருப்பம், ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாதிரி பஸ்கா பண்டிகை கொண்டாடிக்கிறான். அவன் மன விருப்பத்தின்படி அவன் வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணாங்க. இப்ப இயேசு பஸ்கா பண்டிகை எங்க அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்ற வரைக்கும் காத்திருந்தார்களே ஒழிய சுய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்படவில்லை. அல்லேலூயா. இந்த சீசர்ல தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்ப முதல்ல யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அல்லது யார் கர்த்தருக்கு பயன்படுகிறார் என்றால், தங்கள் சுய விருப்பத்தை சிலுவையில் அறைந்தவர்கள். அல்லேலூயா.